كل نفس ஏனைய முஸ்லிம்களோடு அவன் எல்லா நிலைகளிலும் அவன் பழக கடமைப்பட்டிருக்கான். அவன் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தருணத்தினாக இருந்தாலும் சரி, அவன் சில சிக்கல்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்திலாக இருந்தாலும் சரி. ஏனென்றால் ஒரு கண்ணாடியை ஒரு மனிதன் எப்பொழுதும் பாவிக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறான். இப்பொழுது அந்த கண்ணாடியை ஒரு மனிதன் பார்க்கிறான் என்றால் அந்த மனிதனுடைய முகத்திலே அல்லது அவரது உடல் உறுப்புகளிலே ஏதாவது குறை இருந்தாலும் அது வெளிப்படுத்திவிடும், நிறைகள் இருந்தாலும் அது வெளிப்படுத்திவிடும். ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அடுத்த முஸ்லிமிடத்தில் ஏதாவது குறைகளை தவறுகளை காணுகிறாராக இருந்தால் அவரிடம் அதை அடையாளப்படுத்த வேண்டும். ஏனென்றால் கண்ணாடி அதனை மிக தெளிவாக அடையாளப்படுத்தும். அதே போல அந்த கண்ணாடியிலே நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடம், ஒரு முஸ்லிமுடைய அதாவது ஒரு மனிதனுடைய குறை அது அவரிடம் தான் காட்டுமே ஒழிய அடுத்தவர்களிடம் அது காட்டார். இதே போன்று ஒரு முஸ்லிம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த முஸ்லிமிடத்திலே ஒரு தவறை காண்கிற போது அவரிடம் அதை சொல்ல வேண்டும் ஒழிய அடுத்தவர்களிடம் அதை சொல்லக்கூடாது. மூன்றாவது, கண்ணாடி ஒரு தவறை ஒரு குறையை காட்டிவிட்டது என்பதற்காக அந்த கண்ணாடியோடு நாம் போட்டிப்பது கிடையாது, அதனை அடித்து நொறுக்குவது கிடையாது, அதனை இன்னும் துடைத்து பத்திரமாக எடுத்து வைத்துக் கொள்வோம். இதே போன்று ஒரு மனிதர் ஒரு முஸ்லிம் என்னுடைய தவறை எம்மிடம் என்று சுட்டிக்காட்டுகிறார் என்றால் அவர் முன் எதிரிலே வாழ்வது அல்லது அவருடைய குறைகளை சொல்வது கண்ணாடிக்கு அழகல்ல, கண்ணாடியில் பார்க்கக்கூடிய மனிதர்களுக்கு அழகல்ல. இவர்களுடைய தவறுகளை திருந்துகிறார், இவரை அதிகங்களில் போகிறார் என்று அவர்கள் இன்னும் இன்னும் அழகாக நடந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த கண்ணாடியை பொறுத்தவரைக்கும் சில வேளைகளிலே எவ்விடம் குறைகள் இல்லாமல் நாம் அழகாக நல்ல அமைப்பிலே இருக்கிறோம் என்றால் அதையும் இந்த கண்ணாடி வெளிப்படுத்துகிறது. ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிம் கண்ணாடி என்பதற்காக ஒரே அடியாக குறைகளை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்க கூடாது.